Hello, dear children. I hope you're all doing good, and I am very glad to reach you through this video. The world we live is the fastest one. நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது ரொம்ப வேகமாகவே போய்க்கொண்டிருக்கிறது. Dear children, now just imagine that you are entering into the beautiful garden and you are seeing beautiful and colorful roses. And we say that we don't have time to spend with nature. நாம் இயற்கையின் அழகை ரசிப்பதற்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்கோம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த தோட்டத்தில் அழகான மற்றும் வண்ணமயமான பலவிதமான ரோஜா மலர்கள் அங்கே இருக்குது. அது கூட பக்கத்திலேயே பட்டர்ஃப்ளைஸ், வண்ணத்து பூச்சிகள் நிறைய பறந்து போகின்றது. If you see this kind of scene, can you come out from that easily? Is it possible? இது மாதிரியான ஒரு அழகான காட்சியை நீங்கள் பார்க்கும்போது அதிலேருந்து உடனே வெளியே வர முடியுமா உங்களால்? அது முடிகின்ற காரியமா? I think you can't. Yes, here the poet is also having the same feel which you have. நம்மளால் நிச்சயமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன ஃபீல் இப்போ ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த போயட்டுக்கும் இந்த போயமில் அதே ஃபீல் தான். Yes, the poem we are going to see today is Stopping by Woods on a Snowy Evening. It's in your first unit. It's a memory poem. It's written by Robert Frost, a nature poet. Yes, இந்த போயம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது. இந்த போயத்தை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் ராபர்ட் ஃப்ராஸ்ட். அவர் ஒரு கிராமப்புற சூழல் மற்றும் இயற்கையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு போயட்னாலே பொதுவாக இயற்கையை அதிகமாக நேசிப்பாங்க. எஸ்பெஷலி ராபர்ட் ஃப்ராஸ்ட், who spends most of his lifetime in the village setup, loves nature and the village life a lot. He was an American poet and he was born on 26th March 1874. He spent his first 40 years as an unknown entity. இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு poet. இவருடைய முதல் 40 வருடங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாதபடிக்கு இருந்துச்சு. Only after 40 years he became famous through his writing. இவர் அமெரிக்கன் ஃபார்மர் பிரசிடெண்ட் ஜான் எஃப் கென்னடி அவருடைய பதவியேற்பு விழாவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இவரை கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ராஸ்ட் 4 முறை புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்த்தோன்னா தி ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இது மாதிரி நிறைய ஃபேமஸ் ஒர்க்ஸ், நிறைய ஃபேமஸ் போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. Let us get into the poem. First I read the first stanza and then I will explain it in Tamil. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அதனுடைய தமிழ் மீனிங்கை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போயம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு சிங்கிள் நைட்டில் எழுதி முடித்த ஒரு போயம். Listen carefully while I am reading because it's your memory poem. Okay? Whose woods these are? I think I know. His house is in the village, though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. I repeat, whose woods these are, I think I know. His house is in the village, though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. The narrator, after a long travel, just stops in the woods by seeing the beautiful view of the nature. இந்த கவிதையை சொல்கிற ஒரு நரேட்டர், அவர் நெடுநாள் பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்துல அந்த இயற்கையின் அழகை பார்த்து அந்த காட்டில் நிற்கிறாரு. அந்த காடு யாருடையது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு. Whose woods these are? I think I know. எனக்கு அந்த காடு யாருடையதுன்றது தெரியும்னு சொல்கிறாரு. His house is in the village, though. அவருடைய வீடு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. He will not see me stopping here. அவருடைய வீடு இங்கே கிராமத்தில் இருந்தபோதும் அவர் என்னைய பார்க்க மாட்டார்.
நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறத. டு வாட்ச் ஹிஸ் வேர்ட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. அவருடைய காடுகளானது அப்படியே எப்படி நிறைஞ்சிருக்குதான், அந்த பனியினால் அப்படி முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The narrator knows that the woods which he stands belong to a person who's living in the village nearby. But he will not come and see the poet standing there and watching the woods which are fully covered with snow. இந்த poet நின்று கொண்டிருக்கின்ற அந்த காடு யாருடையதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய வீடு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அவர் நான் இங்கே நின்று கொண்டு இருப்பதையோ அவருடைய காடுகள் முழுவதுமாக பனி நிரப்பி இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறதையோ அவர் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி poet சொல்கிறாரு. Okay, shall we go to the next stanza? Yes. My little heart must think it care to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. I repeat, my little heart must think it care to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, in the darkest evening of the year. The poet says that his little horse may think it is a strange thing because usually he stops his horse in the farmhouse. அவருடைய குதிரை நினைக்குமா, என்னடா இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது, இவர் எப்போதுமே ஒரு பண்ணை வீட்டு பக்கத்தில் தானே நிப்பாட்டுவார், இன்றைக்கி அப்படி எதுவுமே பக்கத்தில் இல்லையே. இன்றைக்கி அவர் நிப்பாட்டிருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், பக்கத்தில் காடு, இந்த பக்கம் உறைந்து போன ஒரு ஏரி, இதுக்கு நடுவில் நிப்பாட்டிருக்கிறாரு. இந்த டைம் வேறு த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், ரொம்ப இருட்டான ஒரு வருடத்திலேயே ஒரு மிக மிக இருட்டான ஒரு ஈவினிங் அது இன்றைக்கி தான். இந்த ஸ்டான்ஸால் வரக்கூடிய நியூ வேர்ட் QUEER, queer. That means strange, வித்தியாசமான. And then you must know frozen lake, that is உறைந்து போன ஒரு ஏரி. frozen அப்படின்னு சொன்னால் உறைந்து போனன்னு சொல்லுவோம். I hope you understood the second stanza. Let me read the third one and explain it to you. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sound is the sweep of easy wind and downy flake. I repeat, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sound is the sweep of easy wind and downy flake. The horse is shaking his harness bells to ask whether the poet stops his horse without knowing, without his knowledge, like that. அந்த குதிரை அதனுடைய சேனத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணியை அசைச்சு சத்தத்தை எழுப்புச்சான். இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் பண்ண, ஏதோ தெரியாமல் பை மிஸ்டேக் நீ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுச்சான். எப்படி குதிரை பேசுமா? இல்லை, அந்த மணியை அசைக்கிறது மூலமாக அந்த poet அது கேட்குறதாக poet இமேஜின் பண்ணிக்கிறார். ஹானஸ் அப்படின்னு சொன்னால் சேனம்னு சொல்லுவாங்க. இந்த குதிரையை ஓட்டக்கூடியவர் அவருடைய கையில் ஒரு ஸ்ட்ராப் வச்சுருப்பார் இல்லையா, அந்த ஸ்ட்ராப் அந்த சேனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். The only other sound is the sweep of easy wind and downy flake. There is no other sound in the place except the sound of wind and the sound of snowfall. அந்த இடத்துல வேகமாகவும் மென்மையாகவும் வீசக்கூடிய காற்றின் சத்தத்தையும் அந்த பனித்துளி விழுகின்ற சத்தத்தையும் தவிர வேறு எந்த சத்தமுமே இல்லை. ஸ்வீப் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக அதே சமயத்தில் மென்மையானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். டவுனி ஃப்ளேக் அப்படின்னு சொன்னால் ஒரு மென்மையான ஒரு பனித்துளி அப்படின்னு அர்த்தம். Yeah, the last stanza. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. I repeat, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. The view of the woods are very lovely. It's dark and deep. The poet doesn't have a heart to leave that place. But what to do? He has to travel for a long time. He has to travel miles and miles before he sleeps. அந்த வுட்ஸ், அந்த காடுகளை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டார்க்காக டீப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது.
அந்த போய்ட்டுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நிறைய கடமைகள் இருக்குது, ப்ராமிசஸ் டு கீப். அவர் நிறைய கடமைகளை செய்து முடிக்க வேண்டியிருக்கு. அவர் உறங்குவதற்கு முன்னதாக இன்னும் நெடுந்தூர பயணம் போக வேண்டியிருக்குது. அதனால் அந்த இடத்த விட்டு மனதில்லாமல் போகிறாரு. இந்த இடத்துல அந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அப்படின்றது ஜஸ்ட் லிட்ரல் மீனிங் மட்டும் எடுத்து பார்க்குறதோடு இல்லாமல் சம் இன்னர் மீனிங் அதில் இருக்குது. அதாவது அவருக்கு நிறைய கடமைகள் அவர் செய்து முடிக்க வேண்டியிருக்குது. பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது அவர் தூங்குவதற்கு முன்னதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அது மரணம், அது பிஃபோர் ஹிஸ் டெத். அவர் நிறைய கடமைகள் அவர் இறப்பதற்கு முன்னதாக செய்து முடிக்க வேண்டியிருக்குது. The poet also wants us to tell that we may also get distracted by worldly beauties, but we should not get stuck with that. We have to move on, we have to go on. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சில விஷயங்கள் நம்முடைய கவனத்தை திசை திருப்பலாம். அப்படி திசை திருப்பக்கூடிய விஷயங்கள்லேயே நம்ம லயித்து போய் நின்று விட்டோம் என்று சொன்னால் நம்மளால் நம்முடைய கடமைகளை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் லைக் தட், அப்படி கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போது தான் நம்முடைய கடமைகளை செய்து முடிக்க முடியும் என்று இந்த போயட் இந்த போயமில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. Now let us see the rhyme scheme of the poem. இப்போது இந்த போயத்தோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த போயத்தோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம அந்த லைனோட லாஸ்ட் வேர்டை பார்க்கணும். For finding the rhyme scheme of the poem, we have to see the last word of each line. Look at the first stanza. No, though, here, snow. இந்த 4 wordsல no, though, snow இது மூணும் ஒரே மாதிரி இருக்குது. Here is different. ஸோ நோவுக்கு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா தோவுக்கும் ஏ. பட் ஹியர் நோவையும் தோவையும் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஹியர்ன்ற இடத்துல பீன்னு கொடுத்துடலாம். ஸோ அகெயின் ஸ்னோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் லைக் நோ அண்ட் தோ. ஸோ ஸ்னோவுக்கும் ஏன்னே கொடுத்துடலாம். ஸோ வாட்ஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸா? ஏ ஏ பி ஏ. ஸோ இது மாதிரியே எல்லா ஸ்டான்ஸாக்கும் பார்த்தீங்கன்னா கயர், நியர், இயர், தீஸ் 3 words ஆர் சேம் அண்ட் லேக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்த ஸ்டான்ஸால் பாருங்கள், ஷேக், மிஸ்டேக், ஃப்ளேக், தீஸ் 3 words ஆர் சேம் அண்ட் ஸ்வீப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 stanzas the rhyme scheme is ஏஏ பிஏ. பட் கடைசி ஸ்டான்ஸாக பாருங்கள், all the words are giving the same sound: deep, keep, sleep, sleep. So for this we can give the rhyme scheme A A A A. Now we can see the figure of speech for the poetic lines. Look at the first stanza, second line. His house is in the village though. Here, his house. Both words are started with the same letter, same consonant sound, H. முதல் ஸ்டென்ஸால் வரக்கூடிய ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா his house is in the village though. அதில் his house அப்படின்ட்டு இருக்கிற 2 வார்த்தைகளுமே ஒரே விதமான சவுண்டில் ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம alliteration அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் alliteration அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொடுத்துருக்கிற poetic லைன்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம alliteration சொல்லுவோம். See the third line in the first stanza. He will not see me stopping here. In this line also we can see alliteration. See, stopping. Both words start with the same sound. So the alliterated words are see and stopping. ஸோ இந்த poemல இருக்கக்கூடிய ரிமைனிங் alliteration என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? Now see the fourth line of the first stanza. To watch his woods fill up with snow. What type of figure of speech is implied here in this line? இந்த லைனில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஹைப்பர்போல். அதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறுதல், எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது. டு வாட்ச் ஹிஸ் வேர்ட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. அந்த காடுகள் முழுவதுமாகவே பனியினால் நிரப்பப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறப்பட்டிருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர்போல். Look at the first line of the second stanza. My little horse must think it queer. ஸோ இந்த லைனில் பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அவருடைய லிட்டில் ஹார்ஸ் திங்க் பண்ணிச்சான், இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திங்க் பண்ணக்கூடியது யாருடைய கேரக்டர்? இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த மனித பண்பை விலங்குக்கு ஏற்றி சொல்லியிருக்கிறாரு.
ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ personification. Personification is an attribution of human character to the non-human thing. So my little horse must think it queer அப்படின்ற லைனில் இருக்கக்கூடிய figure of speech is personification. Next one is the third line of the second stanza. Between the woods and frozen lake. அதாவது வுட்ஸுக்கும் ஃப்ராசன் லேக்குக்கும் இடையில். இதை அந்த லைனை வாசிக்கும் போதே நம்மளுக்கு அந்த காட்சியை பார்ப்பது போல் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இமேஜரின்னு சொல்லலாம். ஒரு லைனை வாசிக்கும் போதே நமக்கு அது அந்த காட்சி கண்ணில் அப்படியே தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இமேஜரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the first two lines of the third stanza. He gives his harness bells a shake to ask if there is some mistake. ஸோ இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பர்சானிஃபிகேஷன் தான். அந்த குதிரை அந்த ஸ்பீக்கரை பார்த்து கேட்குது, தவறுதெல்லாம் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அ கேரக்டர் ஆஃப் an animal, இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ அனிமல் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறது ஒரு பர்சானிஃபிகேஷன். லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இதுவும் ஒரு இமேஜரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லைனை வாசிக்கும் போதே அந்த வுட்ஸ் எப்படி இருந்துச்சு, ரொம்ப லவ்லியாக, ரொம்ப டார்க்காக, டீப்பாக அப்படின்னு சொல்லி நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இமேஜரி. லாஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் லைன், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். இது வந்து சிம்பாலிசம். ஸோ ப்ராமிசஸ் அப்படின்றது இங்கே வேர்ல்ட்லி டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவருக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லைன் அப்படின்னு சொல்கிறது சிம்பாலிசம், ஒரு சிம்பலாக, ப்ராமிசஸ் அப்படின்றத ஒரு சிம்பலாக பயன்படுத்தியிருக்கிறாரு. கடமைகளுக்கு சிம்பலாக ப்ராமிசஸை சொல்லியிருக்கிறதுனால இதை சிம்பாலிசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த இடத்துல ஸ்லீப் அப்படின்றது டெத்தை குறிக்கிறதாக, டெத்துக்கு ஒரு சிம்பிளாக ஸ்லீப்பை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இறப்பதற்கு முன்னதாக நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். இங்கே வந்து நெடுந்தூர பயணம் என்பது வாழ்க்கை பயணத்தை குறிக்கிறது, ஸ்லீப் அப்படின்றது டெத்தை குறிக்கிறது. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் சிம்பாலிசம். உங்கள் எல்லாருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு ஸ்டான்ஸால இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸை சொல்லிடுறேன். நோ, தோ, ஸ்னோ. நெக்ஸ்ட் queer, near, ear. Next shake, mistake, flake. Next deep, keep, sleep. Now everything is clear, I think. Let me read the poem once fully. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little house must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sound is the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. So I think you have got a clear idea about this poem. இந்த போயம் பற்றின கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த போயம் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் you can give it in a comment box. To get more videos, kindly subscribe the channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. Meet you all in another video. Thank you. Take care. Bye-bye.